மதுரையில் இருக்கக்கூடிய மண்டேலா நகரில் என்டிஏ கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அனைவரும் மேடையேற இருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மதுரை வரக்கூடிய பிரதமர் மோடி மதுரை விமான நிலையத்திலேயே நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று அங்கு சுவாமி வழிபாட்டை முடித்த பின்னர் மாநாட்டு திடலுக்கு வர இருக்கிறார். சுமார் 4:30 மணி அளவில் இங்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச தொடங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி உரையுடன் இந்த பரப்புரை கூட்டமானது நிறைவு பெற இருக்கிறது. இதற்காக மதுரை திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மண்டேலா நகர் அந்த திடலில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. தொண்டர்கள் அமருவதற்காக இருக்கைகள் போடப்பட்டு இருக்கின்றன. அதாவது பெட்டி பெட்டியாக பிரிக்கப்பட்டு தொண்டர்கள் அமருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. மேலும் இந்த மாநாட்டு திடல் முழுவதும் கூட்டணி கட்சியினரினுடைய கட்சி கொடிகள், கூட்டணி கட்சியினுடைய புகைப்படங்கள் ஆகியவை இங்கு வைக்கப்பட்டு இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த மாநாட்டு திடலிலேயே பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகியோரினுடைய படங்களும் மிகப்பெரிய அளவில் வைக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் இந்த மாநாட்டு திடலை சுற்றி கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய கட்சி கொடிகள் இங்கு நிறுவப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை நடந்து வருகிறது. இருக்கை அமைக்கும் பணி, ஸ்பீக்கர் அமைக்கும் பணி ஆகியவை நடைபெற்று வருகிறது. மொத்தம் இந்த மாநாட்டு திடலுக்குள் வருவதற்காக 21 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வருவதற்கான ஒரு நுழைவாயில், அதை தவிர அதிமுக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து நுழைவாயிலிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொண்டர்கள் அனைவரும் உரிய சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். மேலும் தொண்டர்கள் உள்ளே வருவதற்கு அவர்கள் என்னென்ன பொருட்களை கொண்டு வரலாம், என்னென்ன பொருட்களை கொண்டு வரக்கூடாது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய வகையில் பிளக்ஸ் போர்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் தொண்டர்கள் எடுத்து வரக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கத்தி போன்ற பொருட்கள், அதே போல எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கின்றன. மேலும் கருப்பு உடை, கருப்பு கைக்குட்டை, கருப்பு முகக்கவசம் ஆகியவை எடுத்து வருவதற்கும் தடைகளானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று பிற்பகலில் தான் நிகழ்ச்சி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட காலை 9 மணி அளவிலேயே அதிமுக தொண்டர்கள் வர தொடங்கிவிட்டார்கள். அதே போல மகளிர் அணியினரும் வர தொடங்கிவிட்டார்கள். வந்த அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இன்னும் மாநாட்டு திடலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை, வெளியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். பிற்பகல் 2-3 மணி அளவில் தான் அவர்கள் திடலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை சார்பில் செய்து வரக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள்.